அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மானிடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புறனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளி நீயே என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை இறைஞ்சுகிறோம். நன்றி. அன்பிற்கினிய ரோட்டி நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், காலை சக்கரம் மாவட்ட குழு தலைவர் ரொட்டேரியன் ஆர் குலபானன் அவர்களுக்கும் வணக்கம். இன்று சிறப்பு நிகழ்வு மனமும் அதன் இயல்பும் என்ற தலைப்பில் பயிற்சி வழங்குபவர் பேராசிரியர் குரு ராகவேந்திர ஐயா அவர்களுக்கும் வணக்கம். தினசரி பயிற்சியை வழங்குபவர் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களை வணங்கி காலை சக்கரம் இன்று 800வது நிகழ்வு நடப்பு ரோட்டரி ஆண்டின் 69வது நிகழ்வில் பங்கேற்று பயன்பெறும் நண்பர்களுக்கு சிறு வேண்டுகோள். தொடக்கத்தில் மிகுந்த துன்பம் தருவதாக இருந்திருக்கும் நாட்கள் போக போக நலனையும் பயனையும் உணர தொடங்கிய பிறகு அயர்வு மாறி மகிழ்ச்சியும் உற்சாகமும் வரும். நம்மை நாமே ஊக்கப்படுத்திக் கொள்ள உற்சாகமாக உணர இந்த அரிய காலை சக்கரம் முயற்சி பேருதவியாக அமையும். இதனால் விளையும் பயன்களை முழுமையாக பெற சில முன்னேற்பாடுகள் தேவை. இரவு உணவை 8 மணிக்குள் முடித்துக் கொள்ள வேண்டும். இயன்றளவு முன்னதாக உறங்கச் செல்ல வேண்டும். அதிகாலை விழிக்க உடல் தயாராகும். அலாரமே வேண்டாம். நமது உடல் கடிகாரம் விரைவில் ஆயத்தமாகி ஒத்துழைக்கும். உடல் என்பது ஒரு எந்திரம். இயங்குவதற்கு ஆற்றல் வேண்டும். பழுதின்றி பாதுகாக்க வேண்டும். நமது ஆற்றல் மிக்க உடல் நமக்கு மட்டுமல்ல, நமது குடும்பத்திற்கும் உரிமையானது. அதனை நல்ல முறையில் பாதுகாக்க வேண்டும். உடலுக்கும் உள்ளத்துக்கும் உதவும் இதமான இனிய எளிய பயிற்சியே காலை சக்கரம். காலை சக்கரம் நிகழ்வில் பங்கேற்றுள்ள அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் கூறி வரவேற்று மகிழ்கிறேன். நலமும் வளமும் களிப்பும் நிறைக. நன்றி, வணக்கம். நன்றி சார். இந்த 800வது நாளில் காலை சக்கரத்தை ஒரு அழகிய ஒரு வடிவமைப்புடன் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு உங்களுடைய எண்ணங்களை எப்படி நீங்கள் கொண்ட வேண்டும், எப்படி உடலை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அற்புதமாக ஒரு 800வது நாளில் நமக்கு ஒரு வரவேற்புரை நிகழ்ச்சி வாழ்த்தி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் திருவியாறு சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் தென்னிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளாய் இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இயற்கையோடு இறையுணர்வோடு இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, இரக்க குணமுடையது, நல்வினையாற்றக்கூடியது. இந்நல்வழியில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க வளங்கள். நன்றி. இந்த காலைச்சக்கம் தொடக்க நாள் முதல் நமக்கு முதல் நாள் நமக்கு இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை சிறப்பான முறையில் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து துவக்க நாளில் நமக்கு சிறப்பான பயிற்சி முறைகளை அளித்து சிறப்பித்த ஆசான் கண்ணப்பனையா அவர்கள் இன்று 800வது நாளில் அடியெடுத்து நமக்கு அந்த நிகழ்வை சிறப்பிக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைக்கு சிறப்பு நிகழ்வு ஒன்று நடைபெற உள்ளது. தன்னுடைய 800வது நாளில் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வை ஆசன பயிற்சி மற்றும் அனைவருக்கும் ஒரு காலை வேளையிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய மூச்சு பயிற்சிகளை அளித்து சிறப்பிக்க ஆசான் கண்ணப்பனையா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே ஒரு ஆசனத்தை மட்டும் பார்க்க போறோம். மிக முக்கியமான ஆசனமாக இருக்கக்கூடிய பயிற்சி. தொழுகை நிலையில வரக்கூடிய அந்த முயலாசனத்தை மட்டும் நாம் இப்பொழுது அனைவரும் செய்கிறோம். மற்ற எந்த ஆசனங்கள் செய்யறோமோ இல்லையோ, ஆனால் இந்த ஒரு முறை ஆசனம் மிக முக்கியமானது. இந்த ஒரே ஒரு ஆசனம் மட்டும் உங்களுடைய உடலையும் உள்ளத்தையும் ஒரு என்ன சொல்றது, ஒரு திறந்த வெளிக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு
தடையில்லாத ஒரு நிகழ்வுக்கு கொண்டு வர்றதுக்கான பயிற்சி இந்த பயிற்சி. ஆகையால் இந்த ஒரு பயிற்சியை மட்டும் நம்ம பார்க்க போறோம். நீண்ட மூச்சுக்காற்று உள்ளிழுத்து, ஆழ்ந்து உள்ளிழுத்து அப்படியே கீழே கொண்டு வரலாங்க. அப்படியே 10 வினாடிகள். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. மெல்ல மேல வர்றாங்க. அப்படியே கட்டைவிரலை மடித்து அடிவயிற்று பகுதியில். ஏன் இந்த அடிவயிற்று பகுதியில் அந்த கட்டைவிரலை வச்சு செய்யறோம் அப்படின்னா, இந்த பெருங்குடலை தூண்டப்படுவதற்காக. பெருங்குடல் தூண்டினால் மட்டுமே நுரையீரல் இயங்கும். நுரையீரலுடைய வெளியுறுப்பாக்கிய மூக்கில் சுவாசம் சீர்படும். ஆக இந்த கட்டைவிரலை மடித்து அடிவயிற்று பகுதியில் வைத்து ஆழ்ந்து மூச்சில் இழுக்கிறோம். நன்றாக உள்ளிழுத்து எந்த அளவுக்கு நம்ம முன்னாடி கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வராங்க. கையை இப்படி வச்சு செஞ்சோம். அடுத்து இப்படி உள்பக்கமாக வைத்து ஒரு நீண்ட மூச்சு மெல்ல கொண்டு வர்றது. நன்றாக தலையை நீட்டி காற்றை வெளிவிட்டவாறு சாதாரணமாக அமர்ந்து ஒரு கால் மட்டும் மேல் எடுத்து போட்டு இடது கையில் பிரணாம முத்திரை, வலது கையில் நாசிகா முத்திரை. உடலை நேராக வைத்து இடதில் உள்ளிழுத்து வலதை வெளியேற்றி, வலதில் உள்ளிழுத்து இடதில் வெளியேற்றுகிறோம். 7 சுற்று. ஏழு சுற்று முடித்த பிறகு ஒரு நீண்ட மூச்சு, ஆழ்ந்த மூச்சு. நாம் இடைப்பட்ட நேரங்களில், ஓய்வு நேரங்களில் அல்லது பணிகளின் நேரங்களில் எந்த ஒரு நிலையிலும் மனம் மாற்றம் அடையும் பொழுது அல்லது மனம் தடுமாற்றம் அடையும் பொழுது இந்த சுவாசத்தின் பக்கம் நம்முடைய கவனத்தை திருப்பினால் அந்த பதட்டப்படுவதை, கோபப்படுவதை
ஒரு பய நிலையிலிருந்து விடுபடுவதற்கு இந்த சுவாசத்தை கவனித்தல் முறை மிக முக்கியமானது. ஆக நாம் எப்போல்லாம் நமக்கான மனம் தடுமாற்றம் வரும் பொழுது அந்த தடுமாற்றத்திலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு, நிகழ்காலத்துக்கு வருவதற்கு இந்த சுவாசத்தை கவனித்தல் முறை மிக உன்னதமான முறை, எளிமையான முறை. அப்போ தியான பயிற்சிகளில் இந்த முறை மிக முக்கியமானது. ஆக இந்த மனதை அறிய வேண்டுமானால், அந்த மனதை நிகழ்காலத்துக்கு கொண்டு வர வேண்டுமானால், நம்முடைய கவனத்தை அந்த மூச்சின் பக்கம் திருப்புவதன் மூலமாக நாம் அந்த நிகழ்காலத்துக்கு வர முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ச்சியாக இந்த 800 நாட்கள் இயக்கிக் கொண்டிருக்கும் நல் உள்ளங்களுக்கும், இதை பயன்படுத்தி மற்றவர்களுக்கும் பயன்பட வைக்கும் நல் உள்ளங்களுக்கும், தொடர்ச்சியாக இந்த காலை வேளையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையிலும் பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கும் நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றும் ஒரு மிக சிறப்பான பேராசிரியர் நம்முடைய மனதை சீர்படுத்துவதற்காக வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வருக வருக என தெரிவித்துக் கொண்டு, ஐயா உரையை நானும் உள்வாங்க ஆயத்தமாக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்வாங்கு வாழ்க. நன்றி ஐயா. தொடர்ந்து நமக்கு ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து இந்த 800வது நாளில் அற்புதமான ஒரு காலை வேளையிலே தொடக்க நிகழ்ச்சியாக ஆசன பயிற்சியில் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசா கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நமது இன்று 800வது நாள். இன்னும் சிறப்பு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு முழுமுதற் கடவுளாதி விநாயக பெருமானின் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. அந்த அற்புதமான நாளில் நாம் 800வது நாளில் அடி எடுத்து வைக்கிறோம். அனைவருக்கும் 800வது நாள் சிறப்பு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஐயா சொன்னது போல் இந்த நிகழ்வு இயக்கப்படும் விதங்கள் பார்க்கறதுக்கு சிறுசா இருக்குமே ஒழிய, ஆனா தொடர்ச்சியாக நாம் ஆரம்பிக்கப்பட்ட 2022 ஜூலை 1 ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு 2024 தொடர்ச்சியாக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதற்கு நமக்கு தொடர்ந்து ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து வரும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், அடுத்து பாத்தீங்கன்னாக்க கண்ணப்பன் ஐயா பூங்குடி கண்ணப்பண்ணம்மா அவர்களுக்கும், சென்ற ஆண்டு நமக்கு சிறப்பாக பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கூட ஜெகநாதன் ஐயா அவர்களுக்கும், பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும், மற்றும் இந்த ஆண்டு நமக்கு சிறப்பான பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்களுக்கும், தனலட்சுமி அம்மாயார் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தொடர்ந்து நமக்கு கிட்டத்தட்ட ஆசான்கள் பாத்தீங்கன்னா, இந்த நிகழ்வுல தொடர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆசான்கள் நமக்கு தொடர் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்துல நமக்கு 800வது நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா, தொடர் நிகழ்வுல பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்கள் கிட்டத்தட்ட 800 நாட்கள்ல பாத்தீங்கன்னா, நம்ம இந்த குழுவுல எண்ணிலடங்கா பல்வேறு நபர்கள் தொடர்ச்சியா நீங்க இதுல கலந்துட்டு வர்றீங்க. சில நூற்றுக்கணக்கான நண்பர்கள் தொடர்ச்சியாகவும் வந்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 800வது நாளில் இன்றைய நிகழ்வு நமக்கு சிறப்பு நிகழ்வாக அமைய வேண்டும் என்ற காரணத்தினால், இன்று நமக்கு நம்ம தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையிலே பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாம் முதற் காரணம் நமக்கு எந்த விஷயங்கள் இருந்தாலும் அந்த மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அந்த மனதினால்தான் நாம் எல்லா உடல் ஆரோக்கியம் பெற முடியும் என்பதை பற்றியும், இல்ல நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் எந்த குணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் மனதை முன்னிறுத்தியே நாம் ஒவ்வொரு செய்கையும் இருக்கும். அந்த வகையிலே நாம் அதன் மனதையும் அதனுடைய இயல்பையும் எப்படி நாம் ஒவ்வொரு மனிதனும் பராமரிக்க வேண்டும், செயல்முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நமக்கு அற்புதமாக விளக்கம் அளிக்க திருப்பூர் பேராசிரியர் குரு ராகவேந்திர ஐயா அவர்கள் இன்று நமக்கு சிறப்பான வகுப்பெடுக்க இருக்காங்க. ஐயா ஓஷோ மற்றும் வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட பயிற்சிகள் சிறப்பாக வரவேற்பு கற்றுக் கொடுத்து இன்று பெரிய அளவுல அவங்க நிகழ்ச்சியை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அந்த வகையிலே நமக்கும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் 800வது நாளில் நேரடியாக கலந்து கொண்டு இன்றும் நமக்கும் அந்த பல்வேறு விஷயங்களை நேரடியாக இந்த காலைச்சக்கரம் நிகழ்வில் ஜூம் மூலியமாக நமக்கு கற்றுக் கொடுக்க ஐயா வந்திருக்காங்க. இந்த 800வது நாளில் சிறப்பான ஒரு நிகழ்வை நமக்கு கற்றுக் கொடுக்க மனமும் அதன் இயல்பும் என்ற ஒரு அருமையான செய்தியை நமக்கு கற்றுக் கொடுக்க வந்திருக்கும் குரு ராகவேந்திர ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்று உரையாற்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. காலை சக்கரம் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள், விநாயகர் சதுர்த்தி. அதே மாதிரி காலை சக்கரத்திலையும் 800வது நாள், ரொம்ப சிறப்பான நாள். இந்த நாள்ல நம்ம மனதும் அதனுடைய இயல்பு இதை பற்றி நம்ம கொஞ்சம் ஆழமா சிந்திக்கலாம். இந்த 800 நாட்கள்ல உங்களுக்கு யார் யார் என்னென்ன சிந்தனைகள் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால ஒருவேளை ஏதாவது ரிப்பீட்டேஷனா இருந்துச்சு அப்படின்னா நீங்க டக்குன்னு ஸ்டாப் பண்ணலாம். இப்போ திருக்குறள்ல ஒரு குறள் உண்டு, யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் அப்படின்னு சொல்லி. எந்தெந்த பொருட்களை வேண்டாம் என்று நாம் தவிர்க்கிறோமோ அந்தந்த பொருட்களிலிருந்து வரக்கூடிய துன்பங்கள் நமக்கு இல்லை அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அதே மாதிரி எதை பற்றிய அறியாமை நமக்கு இருக்கிறதோ அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில துன்பமாக மாறிவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அறியாமை, எதை பற்றிய அறியாமை இருக்குதோ அதெல்லாம் நமக்கு துன்பமா மாறிடுறதுக்கு மிக அதிக வாய்ப்பு உண்டு. உதாரணமாக என்னுடைய உடலை பற்றி முழுமையா, உடல் இயங்கக்கூடிய விதம் இதை பற்றி எனக்கு முழுமையா தெரியல அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கட்டத்துக்கு மேல அந்த உடல் எனக்கு துன்பமா மாறி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி என்னுடைய மனதினுடைய இயல்பு, மனதினுடைய இயங்கு முறைகள் இதை பற்றி தெரியல அப்படின்னா அந்த மனம் நம்முடைய வாழ்க்கையை துன்பமயமாக மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மனம் இயங்கக்கூடிய விதம், உடல் இயங்கக்கூடிய விதம் இதை பற்றி தெரிஞ்சுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம ஒரு அடிமையாதான் வாழ வேண்டியதா இருக்கும். அது எப்படி மனம் இயங்கக்கூடிய முறையை பற்றி தெரிஞ்சுக்கலன்னா எப்படி அடிமையா ஆக முடியும் அப்படின்னா அதை பத்தி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பேசுவோம். இப்போ மனம், வேதாத்ரி மகரிஷி மனதை பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு 2 வரிகள் என்ன அப்படின்னா, எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் தானாக எழுந்து அலையக்கூடாது. அப்படி தானாக எழுந்து அலையாமல் அந்த எண்ணத்துல எண்ணமா இருக்கிறது தான் யோகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மனம் பாத்தீங்கன்னா அது தானா எழுந்து எண்ணங்கள் மனதுல அலையும் போதுது. இந்த மனதுக்கு 5 புலன்கள் ட்ரிகரிங் பாயிண்ட். தோல், நாக்கு,
மூக்கு, காது, கண்கள் இதெல்லாமே வந்து ட்ரிகரிங் பாயிண்ட். இந்த 5 வாயில்கள் மூலமாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் உள்ள நுழைஞ்சது அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு மனம் வந்து பல்வேறு எண்ணங்களை தானாகவே வந்து வெளியிட தொடங்கும். மனம் வந்து எண்ணங்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு மெஷின் மாதிரி பெரும்பாலானவங்களுக்கு நம்ம அப்படிதான் வச்சிருக்கிறோம். ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட், இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்க, பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒரு பாடல் கேட்குது, ஒரு இளையராஜா சாங் கேட்ட உடனே மனம் ஆரம்பிக்கும். ஓ, இது அந்த படத்துல வர்ற சாங் இல்ல, இது வந்து நம்ம காலேஜ் படிக்கிற காலகட்டத்துல வந்த படம். இந்த படம் வந்தப்போ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து காலேஜுக்கு கட் அடிச்சுட்டு போனோம். போய் பிரின்சிபல்கிட்ட கூட நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வர சொன்னாங்க. அதெல்லாம் எப்படி அது ஒரு நிலா காலம், எவ்வளோ ஒரு அற்புதமான காலம் அது. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு மிஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பழைய நினைவுகள்ல அது மூழ்கிடும். இந்த பழைய நினைவுகள் இது கிட்டத்தட்ட வந்து 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம், அரை மணி நேரம், 1 மணி நேரம் அப்படியே வந்து மூழ்கி போய் உட்காந்துருக்கலாம். இது ஒன்றை தொட்டு அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதுலயே இந்த நினைவிலேயே வந்து அட இதுல வந்து அந்த சேகர் நம்ம கூடயே இருப்பானே, நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனா இப்போ வந்து அவனை பார்த்து கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு, எங்க இருக்கிறான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அங்கிருந்து இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதுல டிராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி இந்த மனம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட், ஒரு பாட்டு கேட்டுச்சு, இல்லை வந்து ஏதாவது ஒரு சமையல், பக்கத்து வீட்டு சமையல், அங்கிருந்து ஒரு வாசனை வந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு பொருளை வந்து கண்கள் மூலமாக பார்க்கிறோம், இல்லை நாக்குல சுவைக்கிறோம், இல்லை தோல் மூலமா ஏதாவது ஒரு உணர்வை நம்ம வந்து உணர்றோம். இப்படி 5 புலன்கள் வாயிலாக எந்த ஒரு ஆப்ஜெக்ட் கூட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாலும் உடனே வந்து மனம் வந்து எண்ணங்களை ஸ்டார்ட் பண்ணி அது பாட்டுல எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிடும். நம்ம இதுல தொலைஞ்சு போயிடுவோம். இப்போ அப்படி அது பாட்டுல வந்து எண்ணங்களை உற்பத்தி பண்ணிட்டு போகுது. அதனால என்ன பிரச்சனை இப்போ அப்படின்னா, அதனால என்ன பிரச்சனைன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ உதாரணமா 2 குடும்ப தலைவிகள், பக்கத்து வீடு, காம்பவுண்ட் வால் கிட்ட நின்று பேசிக்கிறாங்க. சைடு அவங்க வீட்டுக்கும் இவங்க வீட்டுக்கும் இடையில ஒரு சின்ன காம்பவுண்ட் வால். அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட 2 குடும்ப தலைவிகள் நின்று பேசிக்கிறாங்க. அப்போ அதுல ஒரு குடும்ப தலைவி சொல்றாங்க, இன்னைக்கு சண்டே, நாங்கெல்லாம் வந்து குடும்பத்தோட வந்து ஷாப்பிங் போறோம். அப்படியே ஷாப்பிங் போயிட்டு அந்த ஷாப்பிங் மால்லையே மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் இருக்கு, அங்க போய் ஜாலியா படம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு நாங்க வருவோம். அதனால நீங்க கொஞ்சம் அப்படியே எங்க வீட்டு மேல கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க, வீட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. இப்போ இதை கேட்டுட்டு இருந்த இன்னொரு குடும்ப தலைவி, அவங்க வந்து ஒரு லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அந்த லோயர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அவங்களுக்கு அந்த குடும்ப தலைவி இப்படி அவங்க வீட்டை பார்த்துக்கங்க, நாங்கெல்லாம் ஷாப்பிங் போறோம், படத்துக்கு போறோம், ஹோட்டல் போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொன்னது ட்ரிகரிங் பாயிண்ட். இந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வந்து கேட்டுச்சு. இதுல இருந்து வந்து அவங்களுடைய டிராவல், மனதனுடைய டிராவல் வந்து ஆரம்பிக்குது. இவங்க அப்படியே வந்து கொஞ்சம் அப்படியே சோர்வா நடந்து வந்து சோஃபால உட்காடுறாங்க. சோஃபால உட்கார்ந்தோன்னே அவங்களுடைய எண்ணம் இப்படி ஓட ஆரம்பிக்குது, சே இவங்கெல்லாம் பாருங்க அப்படியே ஜாலியா ஷாப்பிங் போறாங்க குடும்பத்தோட, சினிமாவுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டு ஜாலியா வர்றாங்க. நமக்கு வந்து இதுக்கெல்லாம் எந்த ஒரு வழியும் இல்லை. நம்ம கூட தான் வந்து ஒரு ஒரு உறவினர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கிறாங்க, அவங்கள நம்ம போய் பார்த்துட்டு வரணும். சரி, இவங்களோடயே கிளம்பி, இவங்க கார்ல தான் போறாங்க, இவங்களோடயே கிளம்பி நம்ம போய் அந்த ஹாஸ்பிட்டல்ல இறங்கிட்டு அவங்கள பார்த்துட்டு, அந்த உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கக்கூடிய அந்த உறவினரை பார்த்துட்டு திரும்பி வரும்போது பஸ்ல வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா எங்க கிளம்புறது?
துணி வந்து இவ்வளோ குமிஞ்சு கிடக்குது. இத்தனை துணியும் நான் வந்து துவைச்சாகணும். இன்னைக்கு தண்ணி வர்ற நாள். இன்னைக்கு தண்ணி வந்தது அப்படின்னா, மறுபடியும் எப்போ தண்ணி வரும்னு சொல்ல முடியாது. தண்ணி வர்ற அன்னைக்கே வந்து இந்த எல்லா துணியும் துவைச்சு முடிச்சாதான் உண்டு. இல்லைன்னா பெரிய தண்ணி வேற அடுத்து எப்போ வரும் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஸ்கேர்சிட்டி, மழை இல்லாதனால வாட்டர் ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுனால அடுத்து எப்போ தண்ணி வரும்னு தெரியாது. அதனால தண்ணி வர்ற அன்னைக்கே வந்து எல்லா துணியும் துவைச்சாதான் உண்டு. இப்போ இவ்வளவு துணி மலை மாதிரி குவிஞ்சு கிடக்குது. இத்தனை துணியும் துவைச்சு முடிக்கிறதுக்குள்ள எனக்கு இடுப்பெலும்பெல்லாம் வந்து உடைஞ்சு போயிருது. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தர சொல்லி இவர்கிட்ட எத்தனை நாளா நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு வாஷிங் மிஷின் கூட வந்து வாங்கி தர மாட்டேங்கிறாரு. அப்படின்னு அவருடைய ஞாபகம் வந்துடுது. அது வந்து ஐயோ, இவர் வந்து மதியம் வந்து லஞ்சுக்கு வந்துருவாரே, லஞ்சுக்கு வர்றதுக்குள்ள வந்து சமையலை வேற முடிக்கணும். என்ன சமையல் பண்றது? காய்கறி வேற நேற்று ஈவினிங் இவர் ஆஃபீஸில் இருக்கும்போது வரும்போது கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இவர் காய்கறி வாங்கிட்டு வராமல் மறந்துட்டேன்னு வந்து நிற்கிறாரு. இப்போ நம்ம வந்து அந்த தெருவோரத்தில் இருக்கிற அந்த கடைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரணும். வெயில் வேற பயங்கரமாக கொளுத்துது. இந்த வெயிலில் நம்ம அவ்வளோ தூரம் நடந்து போய் எனக்கு காய்கறி வாங்கிட்டு வந்தேன்னா அதுக்குள்ளே எனக்கு தலைவலி வந்துடுது. தலைவலி வந்தால் அடுத்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு நான் வந்து படுத்திருந்து ரெஸ்ட் எடுத்தால் தான் வேலையாகும். இங்க போயிட்டு வர்றதுக்கு ஒரு செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டியாவது வாங்கி தர சொல்லி இவர்கிட்ட கேட்குறேன். அதுவுமே எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாரு. செகண்ட் ஹேண்ட் ஸ்கூட்டி ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கடைக்கு போகிறது வர்றது, குழந்தைகள் ஸ்கூலுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது, பிக்கப் பண்ணுறது, இந்த வேலைகளை நானே செஞ்சுக்குவேன். இவரை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோன் பண்ணி காய்கறி வாங்கிட்டு வர சொன்னால் மறந்துட்டேன்னு வந்து நிற்கிறாரு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவரை நம்பி இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த வெயிலில் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து போய் காய்கறியை வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது. எல்லாம் என் தலையெழுத்து. என்ன வாழ்க்கை இது? என்னுடைய பிறந்த வீட்டில் நான் எப்படி எல்லாம் இருந்தேன். என்னுடைய பிறந்த வீட்டில் அந்த கிராமத்து குழந்தைகள்லாம் வந்து நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க. அவ்வளோ கோலாகலமா அப்படி இருக்கும் அந்த வீடு. அந்த பக்கத்து வீட்டு சாந்தி எங்க போனான்னு தெரியல. அவ எங்கேயோ கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர்ல செட்டில் ஆயிட்டுதா சொன்னாங்க. ஒரு தடவை அம்மா வீட்டுக்கு போகும்போது அவளுடைய நம்பர் இருக்குதான்னு கேட்டு வாங்கிட்டு வந்து சாந்தி கூட பேசணும். எவ்வளோ நாளாச்சு அவ கூட பேசி. அது எவ்வளோ ஒரு இனிமையான ஒரு நட்பு. முடிஞ்சா ஒரு தடவை சிங்கப்பூர் போய் அவளை போய் பார்த்துட்டு வரணும். எங்க நமக்கு இங்க இருக்கிற இந்த சிட்டியை விட்டு தாண்டியே நம்மளால போக முடியல. இதுல சிங்கப்பூர் வேற ஒரு கேடா நமக்கு. ஸோ இப்படி அந்த எண்ணம் வந்து ஓட தொடங்குது. இப்படி இந்த எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போதே வெளியில வந்து சிலிண்டர் உருட்டுற சத்தம் கேக்குது. சிலிண்டர் உருட்டுற சத்தம் கேட்டோன்னே இந்த தாட் ப்ராசஸ் அப்படியே கட் ஆயிடுது. இவ்வளவு தூரம் ஓடிச்சு இல்லையா, இந்த தாட் ப்ராசஸ் அப்படியே கட் ஆகி ஜன்னல் வழியா எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது அங்க எதிர்த்த வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருக்கு. ஆனா எதிர்த்த வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு இன்னும் சிலிண்டர் வரலையே. போன தடவையே சிலிண்டர் தீர்ந்து போய் இந்த பக்கத்து வீட்டில் போய் கடன் கேட்க போய் அவங்க என்னமோ வந்து பெரிய ஒரு தங்கத்தையே தூக்கி கொடுக்குற மாதிரி அவங்க வந்து பெரிய பிகு பண்ணிக்கிட்டாங்க. எப்போ தருவீங்க, சீக்கிரம் வந்துருமா, எங்களுக்கு தீரப்போகுது அப்படின்னு. ரொம்ப அவங்க கிட்ட கேட்கறக்கே நமக்கு ஒரு பெரிய அவமானமா, ஒரு மாதிரி சங்கடமா, கூனி குறுகி இருந்துச்சு. அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இன்னைக்கு இவர்கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ஆஃபீஸ்ல இருந்து வரும்போது குடோனுக்கு போய் கொஞ்சம் ஒரு சிலிண்டரை வந்து கையோட எடுத்துட்டு வர சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து அந்த தாட் ப்ராசஸ் ஓடுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான தாட் ப்ராசஸ் ஓடி இருக்குது. ஒன்று வந்து வாஷிங் மிஷின் இல்லை, ஸ்கூட்டி இல்லை, துணி துவைக்கணும், இவர் லஞ்சுக்கு வந்துருவாரு, சமைக்கணும், காய்கறி வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ். இந்த தாட் ப்ராசஸ் ஓடிட்டு இருக்கும்போதே காதுல ஒரு சத்தம் கேட்குது, சிலிண்டர் உருட்டுற சத்தம். உடனே ஜன்னல் வழியா எட்டி பார்த்தோன்னா அவங்க வீட்டுக்கு சிலிண்டர் வந்துருச்சுன்னா இந்த தாட் ப்ராசஸ் அப்படியே அப்ரப்டா கட் ஆயிடுச்சு. உடனே அடுத்த ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் அதுல இருந்து வந்து ஓட தொடங்குது. இந்த மாதிரி இந்த தாட் ப்ராசஸ் ஓடி முடிக்கிறதுக்குள்ளேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் இந்த தாட் ப்ராசஸே வந்து அவங்கள ஆக்குப்பை பண்ணிடுச்சு. அப்படியே வந்து அந்த பக்கத்து வீட்டில் பேசிட்டு வந்து சோஃபால அப்படியே உக்காந்தாங்க. ஒரு 1/4 மணி நேரம் இந்த தாட் ப்ராசஸ்லயே போயிடுச்சு. இந்த 1/4 மணி நேரம் என்பது
அவங்க வாழ்க்கையில வாழாத தருணம். ஏன்னா இப்ப கூட நம்ம உடற்பயிற்சி ஆசிரியர் பிராணாயாமா கற்றுக் கொடுக்கும்போது சொன்னாங்க, நிகழ்காலத்துல இருக்கிறது தான் வாழ்க்கை. ஸோ நிகழ்காலத்துல இருக்கணும். இப்போ இவங்களுடைய இந்த தாட் ப்ராசஸை நீங்க எடுத்து அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது ஒண்ணா கடந்த காலத்துல இருந்துச்சு, இல்ல அப்படின்னா வந்து வருங்காலத்தை பத்தி ஒரு கனவு கண்டுது. வருங்காலம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைய, ஒரு ஏக்கத்தை, ஒரு இயலாமைய அது வெளியிட்டுச்சு. அப்போ இந்த கடந்த காலத்திலயோ எதிர்காலத்திலயோ நம்ம இருக்கும்போது வாழ்க்கையை தவற விட்டுறோம். எந்தெந்த சமயத்துல எல்லாம் நம்ம வந்து கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் இருக்கிறோமோ, அந்த சமயம் எல்லாமே நம்ம வாழ்க்கையை வாழாத தருணங்கள் என்பதை நம்ம வந்து ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இங்கு ஏற்படுகிறது. அப்ப அந்த 1/4 மணி நேரங்கிறது வாழாத தருணம். இப்போ நினைச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு காலையில எழுந்ததிலிருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம நிகழ்காலத்துல இருந்த நேரங்கள் எவ்வளவு, இந்த மாதிரி எதிர்காலத்தை பத்தியும் கடந்த காலத்தை பத்தியும் யோசித்து கொண்டிருந்த நேரங்கள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட 90-95% நம்ம வந்து கடந்த காலத்திலேயோ அல்லது எதிர்காலத்திலேயோ தான் இருந்திருப்போம் ஒரு நாள்ல. அப்போ ஒரு நாள்லயே 90% 95% நம்ம வந்து நிகழ்காலத்துல இல்லை அப்படிங்கும்போது, அவையெல்லாம் நம்ம வாழாத தருணங்கள். இந்த வாழாத தருணங்கள் அக்யூமுலேட் ஆகிட்டே வந்துச்சு, அது சேர்ந்துகிட்டே வந்துச்சு அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் வந்து பார்க்கும்போது நமக்கு வயசாயிருக்கும், நம்ம வந்து டெத் பெட்டுக்கே வந்துருவோம். அப்போ மரணப்படுக்கைக்கு வந்து திரும்பி பார்க்கும்போது, நான் இன்னும் வாழ்க்கையை வாழவே இல்லை, அதுக்குள்ளேயும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது வந்து மரணம் வந்து மிக கொடூரமானதாக மாறும். ஏன்னா இன்னும் வாழ்க்கையை வாழவே இல்லை, அதுக்குள்ளே திரும்பி பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, எப்படி இவ்வளோ வயசாச்சுன்னே தெரியல, இன்னும் வாழ்க்கை வாழலை, இன்னும் ஆசைகள் எதுவும் நிறைவேறல. ஆனா வந்து உடல் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, உயிர் உடலை விட்டு போகிறதுக்கு துடிக்குது. ஆனா இந்த மனம் வந்து நான் இன்னும் வாழலை, நான் இன்னும் வாழலை அப்படின்னு சொல்லி அந்த உயிரை பிடிச்சு வச்சுக்கிறதுக்கு அது முயற்சி பண்ணும். எப்படி இருந்தாலும் உடல் எக்ஸாஸ்ட் ஆனதுனால இயற்கை வந்து உடம்புல இருந்து உயிரை எடுத்துரும். ஆனா அப்படி அந்த உயிர் எடுக்கிறதுக்கு முன்னாடி மனம் வந்து அதை போக விடாம இழுத்து பிடிச்சு ஒரு இழுபறியா உருவாக்கும். அந்த இழுபறி தான் வந்து மரண வேதனை, அந்த நரக வேதனை அப்படிம்பாங்க. நம்ம வீட்டில் பெரியவங்கெல்லாம் கூட சொல்லியிருப்பாங்க, அவங்க வந்து உயிர் போக மாட்டேங்குது, ஊசலாடுது, அவங்களுக்கு பிடிச்ச ஏதாவது தண்ணி ஊற்றுங்க, பாலை ஊற்றுங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி போகுதான்னு பார்ப்போம். இல்லை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள வர சொல்லுங்க, அப்பயாவது போகுதான்னு பார்ப்போம். இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, வாழாத வாழ்க்கை, உடம்பு எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, உயிர் அதுக்கு தயாராகுது, ஆனா மனம் விடாம அந்த உயிரை இழுத்து பிடிச்சு நிக்குது. இப்ப வந்து ஒருத்தர் வராத ஒருத்தரை நம்ம கூப்பிடுறோம், ஒருத்தரை அவர் வரல, அவரை பிடிச்சி தர 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 தரன்னு இழுத்துட்டு போகும்போது அவருடைய உடம்பெல்லாம் வந்து அந்த ரோட்ல தார் ரோட்ல இழுத்துட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. அந்த தார் ரோட்ல இருக்கக்கூடிய கல்லுலையும் முள்ளுலையும் பட்டு ரணகலம் ஆகுது இல்லையா? அது மாதிரியான ஒரு ரணகல உணர்வு இந்த மரணத்தின் போது ஏற்படும். ஏன்னா வாழ்க்கையை நம்ம வந்து வாழலை. அப்போ இந்த எண்ணங்கள் மேல நமக்கு ஒரு கண்ட்ரோல் வேணும். அதனாலதான் மகரிஷி சொல்றாங்க, எண்ணம் தானாக எழுந்து அலையாமல் எண்ணத்தில் எண்ணமாய் இருப்பதே யோகம். இப்ப இந்த அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா, இந்த உதாரணத்துல பார்த்த இந்த அம்மாவுக்கு எண்ணம் தானாக எழுந்து அலையுது. இந்த மாதிரி தானாக எழுந்து அலையுது அப்படிங்கிறதே அந்த அம்மாவுக்கு தெரியல. சரி, இதனால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, இந்த மரணப்படுக்கையில சொன்னது ஒண்ணு. ஆனா அன்றாட வாழ்க்கையில என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, இப்போ இந்த அம்மாவனுடைய கணவர், அவரை எடுத்துக்கலாம். அவருடைய எண்ணம், அவருடைய தாட் ப்ராசஸ் எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அம்மாவுடைய கணவர் வந்து ஒரு நேரத்திலேயே கிளம்பி ஒரு கல்யாணத்துக்கு போறாரு. ஒரு நண்பனுடைய கல்யாணம். அது வந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அந்த நண்பன். அந்த கல்யாணத்துக்கு போறாரு. அது ஒரு மிகப்பெரிய கல்யாண மண்டபத்துல நடக்குது. இவரு வந்து பைக்ல தான் போறாரு. ஏன்னா லோயர் மிடில் கிளாஸ் இல்லையா? பைக்ல போய் பைக் நிறுத்தும்போதே அங்க வந்து நூற்றுக்கணக்கான கார்கள் வந்து அணிவகுப்பு அங்க
நிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது பாரு எத்தனை விதவிதமான கார்கள். நம்ம வந்து இன்னும் பைக்ல தான் வர வேண்டியதா இருக்குது அப்படின்னு அவருடைய மனதுல ஒரு இது. அப்புறம் பைக்கை நிறுத்திட்டு அப்படியே வந்து மண்டபத்தினுடைய என்ட்ரன்ஸ்க்கு வர்றாரு. அந்த ரிசப்ஷன் அங்க எல்லாரும் நின்று வரவேற்றுட்டு இருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு BMW கார் ஒன்று நிக்குது. ரிப்பன்லாம் கட்டி இது. இது வந்து மாப்பிள்ளைக்கு மாமனாரனுடைய gift. இத பார்த்தோன்னே இவருக்கு அட இவனுக்கு இப்படி ஒரு அதிர்ஷ்டமா? பாரு BMW காரு ஒரு 50-60 லட்சம் இருக்கும் போல இருக்குது. ச்சே, மச்சம் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை பார்த்து ஒரு மாதிரியான ஒரு ஆற்றாமை இவருக்குள்ள வருது, ஒரு பொறாமை இவருக்குள்ள வருது. அந்த பொறாமையோட உள்ள போறாரு. உள்ள போனா அங்க மணமேடையில அவருடைய நண்பரும் அவருடைய மணமகளும் உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த மணமகள் தேவதை மாதிரி அப்படி ஒரு பியூட்டி. பார்த்தோன்னே இந்த மூஞ்சிக்கு இப்படி ஒரு பொண்ணா, ச்சே அப்படின்னு சொல்லி அதுல வேற ஒரு பொறாமை. அப்புறம் இவர் வந்து முன்னாடி உட்காந்து ஆர்கெஸ்ட்ரா அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இவர் முன்னாடி சேர்ல உட்கார்றாரு. பக்கத்துல 2 உறவுக்கார பெண்மணிகள் பேசிட்டு இருக்காங்க. இது மாப்பிள்ளைக்கு வந்து BMW காரு, அப்புறம் அவங்க அப்பா வந்து ஒரு அபார்ட்மெண்ட் ஒன்று வேற வாங்கி கொடுத்துருக்காரு பொண்ணோட அப்பா. அப்புறம் 100 பவுன் நகை போட்டிருக்காரு அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது இவருடைய காதுல எதேச்சியா விழுகுது. இப்படி எதேச்சியா அந்த காதுல விழுந்தோடனே இவருக்கு ச்சே 100 பவுன் நகை, BMW காரு, ஒரு அபார்ட்மெண்ட், தேவதை மாதிரி பொண்ணு, என்னடா அது வாழ்க்கை. இத்தனைக்கும் இவன் வந்து காலேஜ்ல ஒரு உன்னுடைய பிஹேவியரே வந்து ரொம்ப அரகண்டா இருக்கும். இவன் வந்து ஒரு பேக் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், ஒழுங்கா படிக்க மாட்டான், காலேஜுக்கு கட்டடிச்சுட்டு காலேஜ் டயத்திலேயே வந்து இவனுக்கு எல்லா விதமான கெட்ட பழக்கங்களும் இருந்துச்சு. சிகரெட் குடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இன்னும் பெண்களுடனான தொடர்புகள் இப்படி எல்லாம் கூட வந்து அவனுக்கு இருந்துச்சு. அவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கை. நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் அவ்வளோ டிசிப்ளினா காலேஜ்ல இருந்தேன். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. என்ன இந்த வாழ்க்கையினுடைய பாரபட்சம்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி வாழ்க்கை இருக்குது? எனக்கும் தான் ஒண்ணு வந்து வாச்சுதே. ஒரு இந்த பைக்குக்கு ஒரு லோன் போட்டு எடுக்க வேணாம், கடன் எதுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாகிட்ட ஏதாவது வந்து மாமனார்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே என்கிட்ட வந்து ஒரு 25,000 இருக்குமா அப்படின்னு கடன் கேட்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நான் வந்து மாட்டிக்கிட்டேன். எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள வந்து ஒரு இயலாமை. இந்த பெண்ணினுடைய கணவர். அவருக்குள்ள ஒரு இயலாமை. இந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் அவருக்குள்ள ஓடுது. இப்போ இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு அவர் ஆஃபீஸ்க்கு போயிட்டாரு. ஆஃபீஸ்க்கு போயிட்டு மதியம் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர்றாரு. இப்போ இந்த அம்மானுடைய மனதுல என்னெல்லாம் வந்து தாட் ப்ராசஸ் ஓடி இருக்குதுங்கிறத நம்ம பார்த்தோம். வாஷிங் மிஷின் இல்ல, ஸ்கூட்டி இல்ல, காய்கறி வாங்கிட்டு வர்றதுக்கு நடந்து போக வேண்டியதா இருக்கு, வெயில், தலைவலி வந்துடும். இதெல்லாம் வந்து இந்த அம்மா னுடைய மனதுல ஓடி இருக்குது. இவருடைய மனதுல ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் ஓடி இருக்குது. 100 பவுன் நகை, BMW காரு, தேவதை மாதிரி பொண்ணு, அபார்ட்மெண்ட்டு, எனக்கு வந்து ஒரு பைக் வாங்கி தர கூட வந்து நாதி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்ஸ், ஒரு பொறாமை, இதெல்லாம் வந்து இவருடைய மனதில் ஓடி இருக்குது. இப்போ இந்த அம்மா வந்து ஒரு தனி உலகம், இவர் வந்து ஒரு தனி உலகம். இந்த 2 உலகங்களும் மீட் ஆகுது. ஏன்னா இவரும் பிரசன்ட்ல இல்ல, ஃபியூச்சர்லயோ அல்லது பாஸ்ட்லயோ இருக்காரு. அந்த அம்மாவும் பிரசன்ட்ல இல்ல, ஃபியூச்சர்லயோ அல்லது பாஸ்ட்லயோ இருக்காரு. இப்போ ஃபியூச்சர்லயோ பாஸ்ட்லயோ இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு அப்படின்னு ஒரு தனி உலகத்துல தான் அவங்கவுங்க வாழ்றாங்க. ரியாலிட்டியில நிகழ்காலத்துல வந்து வாழ்றது இல்ல. இப்போ இந்த நிகழ்காலத்துல இல்லாம ஒரு கற்பனையான அவங்கவுங்களுக்குன்னு அவங்கவுங்க ஏற்படுத்திக்கிட்ட ஒரு உலகத்துல வாழக்கூடிய 2 பேர் வந்து மீட் பண்றாங்க. இப்படி மீட் பண்ணும்போது நம்ம வந்து லஞ்ச் எடுத்து வைக்குது. வடகம் பொரிச்சு வச்சிருக்குது. உடனே என்ன ஒரு பொரியல் பண்ணலையா அப்படின்னு கேட்கிறாரு. வடகம் சுட்டு வச்சிருக்கேன், பொரியல் பண்ணலையா? நான் கொஞ்சம் காய் அதிகமா வச்சு சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு வந்து கேட்கிறாரு. அவ்வளவுதான். இந்த காய் அதிகம் வச்சு சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படிங்கிறது தான் வந்து வெளியே தெரியக்கூடிய வார்த்தை. ஆனா இந்த வெளியே தெரியக்கூடிய இந்த வார்த்தைகளுக்குள்ள
இவருடைய ஆற்றாமை ஓடுச்சு இல்லையா, கார் இல்ல, நகை இல்ல, அபார்ட்மெண்ட் இல்ல, இந்த ஆற்றாமை பூரா அந்த வார்த்தையில வெளிப்படுது. ஒரு பொறியியல் கூட செய்யலையா அப்படிங்கிற அந்த வார்த்தையில இத்தனை ஆற்றாமையும் சேர்ந்து வெளிப்படுது. இத்தனை ஆற்றாமையும் சேர்ந்து வெளிப்பட்ட உடனே அந்த அம்மா அதைய ரிசீவ் பண்ணி அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல். நேத்து வந்து காய்கறி வாங்கிட்டு வர சொன்னேன், நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? இதுக்கு மட்டும் நல்லா வக்கனையா வந்து பொரியல் வேணும். ஆனா அதுக்கு வாங்கிட்டு வந்தா தானே ஆகும். ஒரு ஸ்கூட்டி வாங்கி தர சொல்றேன், அது வாங்கிட்டு வந்தீங்களா? இத்தனை துணியை வந்து தண்ணி இன்னைக்கு வருது, நீ அடுத்து எப்ப தண்ணி வருமோ தெரியாது. இத்தனை துணியை துவைச்சு இடுப்பெலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு. இப்ப நான் வந்து எப்படி போய் காய்கறியும் வாங்கிட்டு வந்துட்டு எப்படி நான் சமைக்க முடியும்? இருக்கிறத வச்சுதான் வந்து சமைக்க முடியும். இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு போங்க அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போடுறாங்க. இவர் இருந்துட்டு இந்த வீட்டுக்காக வந்து நாயா உழைச்சு கொட்டுறேன், நமக்கு வந்து ஒரு பொரியல் வச்சு காய்கறியோட சாப்பிடுறது கூட எனக்கு ஒரு யோகியதை எல்லாம் போச்சு, எல்லாம் என் தலைவிதி அப்படின்னு இவரு இங்க புலம்புறாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இருவேறு உலகங்கள்ல, இருவேறு கற்பனையான உலகங்கள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிற இரு நபர்கள் இங்க சந்திக்கும் போது அந்த அவங்களுடைய மனதுல ஓடுன ஒவ்வொரு தாட்டும் அன்கான்சியஸா அவங்களுக்கே தெரியாம ஒரு விதமான வெறுப்புணர்வை உள்ளுக்குள்ள பதிச்சுக்கிட்டே வருது. ஸ்கூட்டி இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல அப்படிங்கும்போது ஒரு வெறுப்புணர்வு. இந்த வெறுப்புணர்வு பூரா கணவன் மேலான ஒரு வெறுப்புணர்வு. இந்த வெறுப்புணர்வு ஆழமா உள்ளுக்குள்ள அக்யூமுலேட் ஆயிட்டே வருது. ஒரு பெரிய மூட்டையா, ஒரு சின்ன கடுகு மாதிரி ஆரம்பிச்சது ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரியான வெறுப்புணர்வு சேர 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 அது ஒரு மிகப்பெரிய ஒரு மலை மாதிரியான ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆகுது அது. அதே மாதிரி இவருக்கும் அந்த மாதிரி அது அக்யூமுலேட் ஆயிட்டே வருது அந்த வெறுப்பு. அப்போ அந்த கணவனுக்கு மனைவி மீதான வெறுப்பு, மனைவிக்கு கணவன் மீதான வெறுப்பு. பொரியல் இல்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தை, அது ஒரு வார்த்தையா தான் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு தெரியும். இப்ப என்ன கேட்டாரு அவரு? பொரியல் செய்யலையான்னு கேட்டாரு. அதுக்கே அந்த அம்மா இவ்வளவு பொங்கி, ஆனா அந்த பொரியல் செய்யலையாங்கிறது பின்னாடி எவ்வளவு ஆற்றாமை இருக்குதுங்கிறது இந்த அம்மாவுக்கு தெரியும். அதே மாதிரி ஏன் உங்களுக்கு வக்கனையா வேணுமா அப்படின்னு வந்து அந்த அம்மா சொல்றதுக்கு பின்னாடி எத்தனை ஆற்றாமை இருக்குதுங்கிறது இவருக்கு தெரியும். வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது என்ன ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் இவ்வளவு சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த எண்ணங்களை நம்ம வந்து ஆராய்ச்சியில வச்சு, எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் ஞானி அப்படின்னு மகரிஷி, வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ இந்த எண்ணம் ஆராய்ச்சியில இல்லாம அதை தானா எழுந்து அலைய விட்டோம் அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா விருப்பத்தையும் வெறுப்பத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டே போகும். அந்த வெறுப்பத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டே போய் நான் என்னுடைய ஒவ்வொரு பிஹேவியரும் ஒரு நபரோட நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்னுடைய ஒவ்வொரு பிஹேவியர்லையும் என்னுடைய அந்த தானாக எழுந்து அலைந்த எண்ணங்கள்னால பதியப்பட்ட அந்த விருப்பும் வெறுப்பும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்ப என்னுடைய பிஹேவியரை நிர்ணயிக்கிறது அப்படிங்கிறது என்னுடைய தானாக எழுந்து அலைந்த எண்ணங்கள். ஏன்னா அது மேல எனக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணம் எழுந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த எண்ணம் இந்த மாதிரியான ஒரு வெறுப்புணர்வை எனக்குள்ள விதைச்சிருக்குது அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. இப்ப எல்லா ரிலேஷன்ஷிப்பும் பாழாகி போயிடும். அதனால மனம் அது செயல்படக்கூடிய விதம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஆழமா தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இல்ல அப்படின்னா அந்த வாழ்க்கை வந்து ரொம்ப மிசரியா மாறிடும். இன்னைக்கு இருக்கக்கூடிய துன்பங்களுக்கு, நாம் படக்கூடிய துன்பங்கள் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனதனுடைய இயல்பு தெரியாம போனதுதான். அது மட்டும் இல்ல, இந்த மனம் அப்படிங்கிறது கண்டிஷன் செய்யப்படுது. கண்டிஷன் செய்யப்படுது அப்படின்னா அது கண்டிஷன் ஆகிறதுக்கு ஒரு 4 காரணங்கள் இருக்கு. என்னுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், என்னுடைய கடந்த கால அனுபவங்கள், என்னுடைய வளர்ப்பு முறை, என்னுடைய கலாச்சார விதிமுறை, நான் கற்றுக்கொண்ட பழக்கங்கள்.
ஸோ என்னுடைய கடந்த கால அனுபவம், நான் வளர்க்கப்பட்ட விதம், என்னுடைய கலாச்சார விதிகள், நான் கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் சேர்ந்து என்னுடைய மனம் உற்பத்தி ஆயிருக்குது. உற்பத்தி ஆயிருக்குதுன்னா ப்ரோக்ராம் ஆயிருக்குது. இதுல இருந்துதான் இந்த ப்ரோக்ராம்ல ஒரு 20 வயதுக்குள்ளாக இந்த ப்ரோக்ராம் கம்ப்ளீட்டா பண்ணிடுறாங்க. இந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப எப்படி எந்திரன்ல வந்து ரெட் சிப் போட்டா அது வில்லனோட சிப், அந்த ரெட் சிப் எடுத்து அந்த எந்திரன் அந்த ஸ்லாட்ல இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த எந்திரன் வந்து வில்லன் எந்திரனா மாறிடும். ஹீரோ ப்ரோக்ராம் பண்ண அந்த சிப் எடுத்து எந்திரன்ல போட்டோம் அப்படின்னா அது வந்து ஹீரோ எந்திரனா வந்து அது மாறிடும். அது மாதிரி நமக்குள்ள வந்து ஒரு 20 வயதுக்குள்ளாக இந்த எல்லா விஷயம், கலாச்சாரம், வளர்ப்பு முறை, பழக்கங்கள், இதெல்லாமே வந்து ப்ரோக்ராம் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்னுடைய பிஹேவியர் எல்லாமே வந்து அந்த அந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பண்ணப்பட்டதோ அந்த ப்ரோக்ராம் தான் நான் ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்குது. உதாரணமா வந்து நான் ஒரு இந்தியன் அப்படிங்கிறத வந்து எனக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணிடுறாங்க. நான் ஒரு தமிழன், நான் ஒரு இந்தியன், நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன், நீ ஆண், பெண், உன்னுடைய படிப்பு இது, உன்னுடைய தொழில் இது, இப்படி எல்லா விஷயமும் ஒரு 20 வயதுக்குள்ளாக ப்ரோக்ராம் ஆயிடுது. இப்போ நம்ம ஒரு இந்தியன், அதுலயும் குறிப்பா தமிழன் அப்படின்னு எனக்குள்ள ஒரு ப்ரோக்ராம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறேன். அந்த மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட்ல ஒருத்தர் வந்து ஒரு டேபிள்ல ஒரு பாம்பு சூப்பு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அத பார்க்கிறேன். அத பார்த்த உடனே எனக்கு வந்து மூஞ்சி சுளிக்கிறேன். மூஞ்சி சுளிச்சு அருவருப்பாயி, தூ அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கூட வரக்கூடிய ஃப்ரெண்டு கிட்ட, பாம்பு சூப்பு வச்சு சாப்பிட்டு இருக்கான் பாரு காலங்காத்தால, இவன்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட அந்த கமெண்ட்டை நான் வந்து பாஸ் பண்ணிட்டு என் டேபிளுக்கு போய் உட்கார்றேன். இதெல்லாம் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நடந்துரும். அந்த அந்த அவன் பாம்பு சூப்பு சாப்பிட்டுட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். பார்த்த உடனே எனக்குள்ள இருந்து ஜட்ஜ்மெண்ட் வருது. ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இது ரைட், ராங், குட், பேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து இது ராங், பேட் அப்படிங்கிறத நான் நிர்ணயம் பண்ணி, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து நான் வந்து ஒரு ரியாக்ஷன் பண்றேன். இவன்லாம் ஒரு மனுஷன், நான் காலங்காத்தால இதை போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறான், இவனுக்குலாம் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டை வந்து என் நண்பன் கிட்ட, அவர்கிட்ட பாஸ் பண்ணா அது பிரச்சனையில முடியும். அப்போ அந்த நண்பன் கிட்ட பாஸ் பண்ணிடுறேன். நண்பன் கிட்ட பாஸ் பண்ணாலே இது வந்து ஒரு ஒரு உணர்ச்சி முடிச்சு தான். எனக்குள்ள நான் ஒரு முடிச்சு, ஒரு கர்மாவ நான் கிரியேட் பண்ணிடுறேன். இப்ப என்னுடைய மன அமைதிய அந்த சமயத்திலேயே நான் வந்து லூஸ் பண்ணிட்டேன். அதனால ஒரு ஃப்ரெஷ்ஷா வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழையிறோம். ஆனா இத பார்த்த உடனே அ ஒரு பதட்டத்துக்கு ஆளாகி என்னுடைய மன அமைதிய நான் வந்து இழந்துட்டேன். இப்போ இது வந்து எதனால வருது அப்படின்னா, நான் ஒரு இந்தியன், அதுலயும் நான் ஒரு குறிப்பா ஒரு தமிழன் அப்படிங்கிற கண்டிஷன்ல இருந்து இந்த வெறுப்புணர்வு வருதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பிஹேவியர், இந்த வெறுப்ப உமிழ்ந்தேன் இல்லையா? அந்த பிஹேவியர் என்னுடைய கண்டிஷன்ல இருந்து வருதுங்கிறத நான் புரிஞ்சுக்கணும். இப்போ இதே வந்து நான் உள்ள நுழையிறேன். அ ஒரு ஒருத்தர் வந்து உட்கார்ந்து சிக்கன் சூப் சாப்பிட்டுட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப சிக்கன் சூப் எனக்கும் ரொம்ப பிடித்தமானது. அப்போ, ஆஹா! அற்புதம். இந்த சிக்கன் சூப்ப நாமளும் ஆர்டர் பண்ணணும். அப்படின்னு வந்து ஒரு ரியாக்ஷன் அங்க வருது. அந்த சிக்கன் சூப் சாப்பிடுறதுல எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அந்த ரைட், ராங், குட், பேட் அந்த ஜட்ஜ்மெண்ட்ட கொண்டு வந்து அங்க இது பண்றதில்ல. இருந்தாலும் அப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் வந்து அது குட் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு, அத நாமளும் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிஹேவியரும் எங்கிருந்து வந்தது அப்படின்னா, என்னுடைய கண்டிஷன்ல இருந்து வந்தது. ஏன்னா சிக்கன் சூப் எனக்கு சின்ன வயசுல இருந்து குடுத்து பழக்கியிருக்கிறாங்க. அதனால சிக்கன் சூப் எனக்கு நார்மலான ஒரு விஷயம். இப்ப இதே வந்து ஒரு சிங்கப்பூர்ல நம்ம பொறந்திருக்கிறோம், அல்லது ஒரு ஜப்பான்ல நம்ம பொறந்திருக்கிறோம் அப்படின்னா, அங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல நுழையும்போது ஒருத்தர் பாம்பு சூப் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. இல்ல ஒரு தவளை சூப் வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாரு. அப்படிங்கிற பட்சத்துல, அங்க வந்து இந்த அவர்ஷன் வந்து வராது. ஏன்னா அங்க வந்து இட் இஸ் குவைட் நார்மல். அங்க எல்லாருமே வந்து அதைய பண்றாங்க. அவங்களுடைய மைண்ட் வந்து அந்த மாதிரி கண்டிஷன் ஆயிருக்கும். அப்போ நம்ம மைண்ட் வந்து இங்க இந்தியன், தமிழன் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் ஆயிருக்கிறதுனால, அந்த கண்டிஷன கொண்டு வந்து இந்த நான் பார்க்குற இந்த விஷயம் ரைட், ராங், குட், பேட் அப்படிங்கிறத முடிவு பண்ணி, அந்த முடிவிலிருந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஒரு ரியாக்ஷன் நான் வந்து கொண்டு வந்து ஒரு கர்மாவ உருவாக்கிக்கிறேன். அப்போ இது மாதிரி பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்
அங்க இருந்தும் வந்து நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் ரியாக்ட் பண்றேன். இப்போ சின்ன வயசுல என்னை வந்து ஒரு நாய் கடிச்சிருச்சு. ஒரு 6 வயசு 7 வயசுல. அப்படி சின்ன வயசுல நாய் கடிச்சதுனால எனக்கு நாயினாலே வந்து ஒரு ஃபியர். இப்ப நான் வந்து ஒரு வீட்டுக்கு போறேன். அந்த வீட்ல இருக்கிற நாய் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான நாய். அது வந்து இந்த லேப்ராடர் வகை நாய். அது வந்து ஒரு குழந்தை மாதிரி. அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வாலாட்டிட்டு எல்லாத்துக்கிட்டயும் வந்து அன்புக்காக ஏங்கி, "எனக்கு அன்பு குடு, என்ன தடவி குடு" அப்படின்னு கேட்கக்கூடிய ரகத்தை சார்ந்த ஒரு நாய். ஆனா, எனக்கு வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, நாய்னா ஆகாது. சின்ன வயசுலயே அது கடிச்சதுனால அந்த மாரி ஒரு பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்ப அந்த நாய் வந்து நான் உள்ள நுழைஞ்சோனயே என்கிட்ட வந்து அப்படியே வந்து கேலப்பிங்ல இந்த 4 கால் பாய்ச்சல்ல என் மேல வந்து அப்படியே தொத்துறதுக்காக ஓடி வருது. உடனே நான் வந்து பயந்துட்டு, "புடிங்க, புடிங்க, புடிங்க. அறிவில்லையா உங்களுக்கு? நாய் என் மேல தொத்த வருது. புடிங்க, புடிங்க" அப்படின்னா, அவங்க "அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்க" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாதுங்கிறது உங்களுக்கு, உங்க நாயி" அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமா ஒரு அ கோவத்துல, ஒரு வெறுப்புல நான் வந்து கத்தத் தொடங்குறேன். இப்ப இந்த இடத்துல நான் பிரசன்ட்ல இருந்தேன் அப்படின்னா, அந்த நாய் வாலாட்டிட்டு வருது. அந்த நாய் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வருது. அது எனக்கு கடிக்கிறதுக்கு வரல அப்படிங்கிறது எனக்கு புரியும். ஆனா, ஆ பிரசன்ட்ல இல்லாததுனால, பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் இந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றதுனால, அந்த ஃப்ரெண்ட்லியா வரக்கூடிய நாய கூட வந்து என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஒரு நாய் ரொம்ப டாபர்மேன் மாதிரியான ஒரு நாய் ரொம்ப ஃபியர்ஃபுல்லா வருது, ஒரு கடிக்கிறதுக்கு வருது அப்படின்னா, நம்ம புரொடெக்ட் பண்ணிக்கணும். அதுல ஒண்ணும் டவுட் கிடையாது. ஆனா, கடந்த காலத்துல ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக, அந்த கடந்த காலத்துல இருந்து இந்த நாயும் இப்படிதான் பண்ணும் அப்படின்னு வந்து எல்லா ஃப்ரெண்ட்லியா வரக்கூடிய நாய் மேலயும் ஒரு வெறுப்ப உமிழ்றது அப்படிங்கிறது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நான் இந்த சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றேன் அப்படிங்கிறது தான் காமிக்குது. என்னுடைய கண்டிஷன்ல இருந்து நான் இயங்குறேன். என்னுடைய பிஹேவியரை என்னுடைய கண்டிஷன் தான் நிர்ணயிக்குது அப்படிங்கிறது இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போனோம். சிலருக்கெல்லாம் வந்து லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பெண்ணு ஏமாத்திட்டா அப்படின்னா பெண்களே இப்படிதான் அப்படின்னு அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பெண்கள் மீதான ஒரு பொத்தம்பொதுவான ஒரு முந்திரியை குத்துவாங்க. ஆண்களே இப்படிதான். ஒருத்தர் பார்ட்னர்ஷிப்ல வந்து துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்னா பார்ட்னரே சேரக்கூடாது. பார்ட்னர்ஷிப்னாலே இப்படி ஆயிடும். இது எல்லாமே வந்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பாஸ்ட் கண்டிஷன்ல இருந்து நம்ம வந்து இந்த பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்றது. அதனால இது இது எல்லாமே வந்து என்னுடைய சொந்த மனதுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆக இந்த அடிமை தலையிலிருந்து நான் வந்து முதல்ல வெளியே வரணும் அப்படின்னா, அதுதான் விடுதலை, அதுதான் சுதந்திரம், அகச்சுதந்திரம், அதுதான் ஞானமும் கூட. அ எப்போ வந்து என்னுடைய அ டோட்டல் கண்டிஷன்ஸ்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேனோ, அப்ப நான் ஞானம் அடைந்தவனா ஆகுறேன். இப்ப இந்த கண்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, இயற்கையாக இருக்கக்கூடிய கண்டிஷனும் இருக்குது. அ நம்ம சொசைட்டிலிருந்து, சமுதாயத்திலிருந்து மனிதர்களால் உருவாக்கப்பட்ட கண்டிஷன்ஸும் இருக்குது. இயற்கையாக உருவான கண்டிஷன், இப்ப பசிச்சா சாப்பிடணுங்கிறது இயற்கையினுடைய ஒரு கண்டிஷன். அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இப்போதைக்கு எடுத்து அந்த சைடு வச்சிரலாம். சொசைட்டினால உருவாக்கப்பட்ட அந்த அந்த கண்டிஷன் எப்படி என்னுடைய பிஹேவியர ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நான் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத என்னுடைய அவேர்னஸ்க்கு நான் கொண்டு வந்துட்டே இருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து என்னுடைய கடந்த காலத்தை கழித்து, அந்த ப்ரோக்ராம்ல இருந்து வெளிய வந்து, நிகழ்காலத்துல நான் வந்து வாழ முடியும். அதுக்கான பயிற்சி ரொம்ப கடினமான ஒரு பயிற்சி இது. இது ஒரு அப்ஹில் டாஸ்க். பட் இருந்தாலும் நெறைய நெறைய டைம் நம்ம வந்து அன்கான்ஷியஸ் ஆகி மறுபடியும் கடந்த கால அனுபவத்திலிருந்து ரியாக்ட் பண்ண தொடங்குவோம். பட் இருந்தாலும் தொடர்ந்த முயற்சி நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கிற பட்சத்துல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எந்தெந்த கண்டிஷன் மேலயெல்லாம் நம்முடைய அவேர்னஸ் பாய்ச்சப்படுதோ, அந்தந்த கண்டிஷன்ஸ்லாம் உடைஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நிகழ்காலத்துக்கு வருவோம். அந்த டை டூ த பாஸ்ட் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்லுவாரு. அந்த கண்டிஷன்ஸ் பார்க்க அந்த பாஸ்ட் எல்லாம் வந்து அந்த பாஸ்ட்டுக்கு நம்ம இறந்துகிட்டே வருவோம். அந்த பாஸ்ட்ங்கிற சுமை வந்து நம்ம முதுகுல இருந்து இறக்கி வைக்கப்பட்டு ஒரு லைட் ஹார்ட்டடா நம்ம வந்து ஃபீல் ஆகும். ஸோ இது மாதிரி மனதனுடைய இயல்பை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து வாழும்பொழுது, அந்த வாழ்க்கை வந்து அதி அற்புதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்.
அந்த மனம் இயங்கக்கூடிய விதம், உடல் இயங்கக்கூடிய விதம், இதை தெரிஞ்சுக்காம ஒருத்தர் வாழும்போது அவர்கள் வந்து மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்று சொல்லி நம்ம இந்த சிந்தனையை டைம் ஆனதுனால நிறைவு பண்ணுவோம். இதுல ஏதாவது ஐயா டைம் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. ஓகேங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கேட்கலாம், அல்லது நம்ம டைம் ஆயிடுச்சுன்னா நிறைவு பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. இன்றைய நம்ம சிறப்பு நிகழ்வுல வந்து இன்னைக்கு வந்து ஐயா வந்து நமக்கு சிறப்பா இன்னைக்கு ஒரு சிந்தனை சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, நம்ம வாழ்க்கை முறையில எதேச்சையான வாழ்க்கை முறையில நம்மளோட எதேச்சையான சிந்தனைகள் மனதில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபியூச்சரையும் ஃபாஸ்டையும் நினைச்சு நிகழ்காலத்தை வந்து ப்ரெசண்ட்டை வந்து நம்ம வந்து விடுபட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்கக்கூடிய நம்ம இயல்புல உள்ள நடைமுறையில உள்ள அற்புதமான நிகழ்வு வந்து இன்னைக்கு நமக்கு சுட்டிக்காட்டி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நம்ம என்னைக்குமே சொல்றது என்னன்னாக்கா, அதாவது ஃபியூச்சரை நினைச்சு பார்ப்போம், ஃபாஸ்ட்டை நினைச்சு பார்ப்போம். ஆனா வந்து ப்ரெசண்ட்டை வந்து நம்ம என்னைக்குமே நினைச்சு பார்க்க மாட்டோம். நம்மை நாமே நினைத்து பார்த்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சிறப்பான ஒரு நிகழ்வை இன்னைக்கு நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில நமக்கு ஒரு சிந்திக்க தூண்டும் ஒரு அற்புதமான நிகழ்வு. உண்மையிலுமே வந்து எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு ஒரு தன்னோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு நம்ம ப்ரெசண்ட்டை நோக்கி நம்ம செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்தி சிறப்பித்து கொடுத்துருக்காங்க. ஐயா குரு ராகவேந்திர ஐயா அவர்களுக்கு இந்த காலச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. ஐயா சொன்ன போல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், அதாவது நம்ம என்னதான் நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்தாலும் பல்வேறு விஷயங்கள்ல நம்ம வந்து ஒரு கருத்துக்கள் நமக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கும். அந்த வகையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இப்ப நீங்க அவங்க நடத்த செஷன்ல நீங்க அவங்களிடம் ஒரு உங்களுக்கு உண்டான கேள்வியை கேட்டு பதிலை தெரிந்து கொள்ளலாம். இல்ல அன்மியூட் பண்ணீங்க, மீட்ல இருப்பீங்க, அன்மியூட் பண்ணீங்க எல்லாரும். வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வணக்கம் வாழ்க வளமுடன். ரொம்ப இயல்பா சொன்னீங்க. சிந்தனை வேறு, எண்ணங்கள் வேறு. அந்த எண்ணங்களுக்கு எப்படி நம்ம போயிட்டே இருக்கு, அப்படிதான் 10 நிமிஷம் இல்ல, அரை மணி நேரம் கூட போயிட்டே இருக்கும் டைம் இருந்தா. வேற இது செயல் வர வரைக்கும் போயிட்டே இருக்கு. ரொம்ப அருமையா சொன்னீங்க. இப்பதான் புரிஞ்சுக்கிறது, நுணுக்கமா சொன்னது ரொம்ப அருமை, ரொம்ப யதார்த்தமா இருந்தது. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம் ஐயா, நான் பன்னீர்செல்வம் பேசுறேன். சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமான இயல்பா நடக்கக்கூடிய விஷயங்கள், நல்ல அருமையான விஷயங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு தீர்வுன்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆளுக்கு ஆள் வந்து மாறுபடும். அது 4 ஒரு விஷயங்கள். அது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலமும் எதிர்காலத்தை பத்தி நினைக்காம லிவ் இன் தி பிரசன்ட். ரெண்டாவது வந்து அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். நம்ம என்ன இருக்குதோ அது வந்து அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், பிரச்சனை இல்லை. நிகழ்காலத்தில் நீங்க சொன்ன மாதிரி நிகழ்காலத்தில் இருந்தாலும் பிரச்சனைகள் கிடையாது. அதே மாதிரி ஒருவர் புறை இருவர் நட்பு. ஒருவர் புறை இருவர் நட்பு ஏற்கனவே பல காலங்களுக்கு முன்னாடியே பல அறிஞர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் உள்ள வீணை. இந்த கையில் உள்ள வீணையை மட்டும் உணர்ந்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா நமக்கு பிரச்சனை கிடையாது. அதாவது 2 விஷயத்தையும் நம்ம மறந்துடணும். நேற்று என்பது உடைந்த பானை, நேற்றை பற்றி நினைக்கவே கூடாது. நாளை என்பது மதில் மேல், அது அந்த பக்கம் குதிக்குமா இந்த பக்கம் குதிக்குமாங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ அதை பற்றி நமக்கு அஷூரன்ஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ இது 2ஐயும் நிவர்த்தி அதை ஒதுக்கி விட்டுட்டு இன்னைக்கு என்ன நடக்குது, இன்னைக்கு இருக்கக்கூடிய கையில் உள்ள வீணை மட்டும் வாசிச்சோம் அப்படின்னாக்கா வாழ்க்கை இனிமையா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு 2-3 விஷயங்கள் வந்து மனிதன் இது வந்து உணர்ந்து செயல்பட்டான்னு சொன்னாக்கா நீங்க சொல்லப்பட்ட அத்தனையிலிருந்தும் விடுபட்டு இனிமையான வாழ்க்கைக்கு வரலாம். இவற்றுக்கு எல்லாருக்குமே முக்கியமான அடிப்படை காரணம் என்னன்னாக்கா நாம உண்ணக்கூடிய உணவு முறைகள், அதே மாதிரி உடலை வந்து சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயம்.
ஸோ அந்த உண்ணக்கூடிய உணவு முறைகள் தான் உணர்வுகளை வந்து மாற்றி அமைக்குது. என்னென்ன உணவுகள் எப்படி சாப்பிடுகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வுகள் வந்து நமக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வருது. அந்த உணர்வுகளினுடைய அடிப்படையில தான் வந்து நம்முடைய ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இதையெல்லாம் கொஞ்சம் உண்ணக்கூடிய உணவு முறைகளை சீர்படுத்தி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னாக்கா நீங்க சொன்ன பிரச்சனைகள் இருந்து ஈஸியா கொஞ்சம் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஆமா, அவர் சொன்ன மாதிரி வந்து சாத்விக், ரஜோ, தமஸ் உணவுகள் இருக்குது. சாத்விக் உணவுகளை அதிகம் எடுத்துக்கும் போது இந்த மனதை கவனிக்கிறது கொஞ்சம் நல்லா சாத்தியம். ரொம்ப நல்லதா போச்சு. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். அருமையான ஒரு விளக்க காலம்பரை விநாயகர் சதுர்த்தியில சிறப்பான ஒரு அருள்மொழி தான் சொல்லணும்னு நினைக்கி நீங்க சொன்னதுதான். நன்றி நன்றி. எங்க காலச்சக்கரத்துல உள்ள அனைவருக்கும் இது ரொம்ப ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும் ஸ்பீச்சு. ஐயா சொன்னாங்க, ஐயா நீங்க புதுசா ஒருத்தரை போட்டிருக்கேன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். நான் சீமுஷ்ணம் ரோட்டரி சங்க தலைவரா இருக்கேன். ஓ சரி சரிங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த காலத்துல சாமியார்லாம் சரசவிக்கு போவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு எல்லாம் உபசரிச்சு கூட்டு போய் ரத்தின கம்பளம் விரிச்சு எல்லாம் பாத பூஜை எல்லாம் பண்ணி அவங்களுக்கு வஸ்திரம் எல்லாம் புதுசா கொடுத்து அப்புறம் சாப்பிட வைப்பாங்க. சாப்பிட வச்சு ராஜா வந்து அவரை வந்து தூங்க வைப்பாருங்க. மயிலாசம் வச்சு விசிறுவாருங்க. மயில் தொகையால் விசிறுவாரு. விசிறும்போது ஆழ்ந்து தூங்கிடுவாருங்க அவரு. அப்புறம் ஏந்து அவர் பட்டு கூட ராஜா பட்டு வந்துருவாரு. அது மாதிரி ஒரு சாமியார் போயிட்டு தூங்கிட்டு ஏஞ்சி வந்தபோது அந்த ரூம்ல இருக்கு அப்பெல்லாம் விளக்கு கிடையாது, வெள்ளி விளக்கு தான் இருக்கும். வெள்ளி விளக்கையும் எடுத்துட்டு வந்துட்டாருங்க ஆசிரமத்துக்கு. ஆசிரமத்துக்கு வந்தோன்னா செரிச்சு போச்சு சாப்பாடு. ஏதுரா குத்து விளக்குன்னாரு சாமியார் சிஷியனை கூப்பிட்டு. நீங்க தான் எடுத்துருந்தீங்க ஐயாண்ணா. இது அரசவையில விடுறா, அடிச்சு உள்ள போட்டுருவான்டான்னு திருப்பி விட அரசை விடுறாரு. திருப்பி அரசரை என்ன சாமி வராங்களான்னு திருப்பி விட கேட்கிறாரு. சார் நேற்றுக்கு என்ன சாப்பாடு எனக்கு போட்டீங்க, எனக்கு என்ன சாப்பாடு போட்டீங்க, யார் அரிசி எந்த அரிசியில போட்டீங்கன்னு கேட்டாரு. உடனே அவர் மந்திரி கூப்பிட்டு கேட்டாரு, அந்த திருட்டு அரிசி பிடிச்சோம் இல்லைங்க போன வாரம் சம்திங் விட்டேன்னா, திருட்டு அரிசி சாப்பிட்டதுனால அவருக்கு திருட்டு யோஜனை வந்து போச்சு. அரிசியில கூட அந்த பலன் இருக்கு பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா. யாருக்கு இந்த அரிசி போய் சேரணுமோ அவளுக்கு தான் போய் சேருமா அந்த சாதம். சரி, ஒரு விதிக்கப்பட்டிருக்கு. நன்றி சார். நன்றி 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 நன்றி. நன்றி. வேற ஏதாவது தகவல்கள், வேற சந்தேகங்கள் உங்களுடைய இப்ப ஐயா சொன்னது போல அவங்களோட தகவல்கள் சொன்னாலும் அற்புதமா நீங்களும் ஒவ்வொரு தகவல் சொல்லி எல்லாருக்கும் ஒரு போட்டுறீங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கலாம், இல்ல தகவல் இருந்தாலும் சொல்லலாம். நேரம் மிக குறைவாக உள்ளது. ஓகே, நன்றி. சிறப்புங்க சார். நன்றி. எல்லாம் வந்து சிறப்பா இந்த நிகழ்வு நடைபெற்றது. ஐயா வந்து சொன்னது வந்து திரும்பவும் சொல்றது என்னன்னா, எதேச்சியான வாழ்க்கை முறையை வந்து நமக்கு எடுத்துரைத்திருக்காங்க. இந்த வந்து வாழ்க்கை முறையில இருந்து அவங்க சொல்ற வாழ்க்கை முறையை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க சொன்ன இந்த விஷயங்கள் தான் இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைகளா இருந்துட்டு இருக்கு. அந்த நடைமுறை நம்ம எப்படி மாத்திக்க முடியும், மாத்திக்கிட்டா நல்லது அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பான வகுப்பு. அதாவது என்னைக்குமே வந்து நம்ம எதையும் போய் தேட வேண்டியதில்லை. இன்னைக்கு இருக்கிறத நம்ம என்ன அப்படிங்கிறத வந்து சரியான பாதையில் நம்மளுடைய எல்லா வகையிலும் சரி, உடல் அளவிலும், மனதளவிலும், உணவு முறையிலும், நம்ம ஆரோக்கிய முறையிலும் நம்ம வந்து நமக்கு நாமே அப்படிங்கிறது தான் அந்த கருத்து. எல்லாமே வந்து சொல்றதுன்னா நமக்கு நாமே எல்லா விஷயமும் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு நாமே மருத்துவர், நமக்கு நாமே அப்படிங்கிறத பத்தி ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து நமக்குள்ளே நம்ம வந்து சரிப்படுத்திக்கிட்டோம்னா எல்லாமே நல்லது. அதனாலதான் அந்த காலச்சக்கரமும் உங்களுக்கு வந்து உன்னுடல் உன்னுடன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அருமையான ஒரு தலைப்பையும் கொடுத்துருக்குது. அதனால எல்லா விஷயமும் நம்ம தினமும் நம்ம கைக்குள்ளேயே இருக்குது, நமக்குள்ளேயே இருக்குது. அதனால இந்த நிகழ்வுல வந்து இன்னைக்கு ஐயா ஏற்படுத்தின அந்த மனம், அதனுடைய இயல்பு அப்படி என்பது வந்து நமக்கு நாமே உன்னுடல் உன்னுடன் இந்த 2 கருத்துக்கள் அப்படிங்கிறத நம்ம சிறப்பா வழி நடத்தினோம்னா
இந்த காலச்சக்கரமும் இல்ல ஒவ்வொருத்தருடைய காலச்சக்கரமும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த 800 நாட்கள் அந்த இறைவன் கொடுத்த அந்த வழியை இன்னைக்கு 800வது நாளில் அந்த விநாயக பெருமானை நமக்கு ஒரு வாழ்த்து சொல்ற அந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்குது. அப்படிங்க உள்ள இந்த நிகழ்வு நமக்கு கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அந்த பிரபஞ்சம் அந்த இறைவன் நடத்துற ஒரு அற்புதமான நிகழ்வு தான் அப்படிங்கிறத இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல உள்ள அனைவருடைய மனமும் எப்பொழுதும் இயல்பாக தான் இருக்கும் அப்படிங்கிறது அந்த இறைவனுக்கே தெரியுது அப்படிங்கிறத தான் நம்ம அந்த நேரத்துல உணர வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த இறைவனோட ஆசீர்வாதம் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அந்த ஆசீர்வாதமும் இன்று அனைவருக்கும் கிடைத்துள்ளது. அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு தொடர்ந்து 800 நாட்கள் நடைபெறுவதற்கு முழு முதற் காரணமாக இருந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்வை சிறப்பாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டு இருக்கும் உங்களுக்கும் உங்களை சார்ந்த பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்வு நேரடியாக கலந்துக்கிறாங்க, யூடியூப்லயும் பாக்குறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நம்ம நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெறுவதற்கு ரோட்டரி மாவட்டம் 2992 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் ஒத்துழைப்பும் நமக்கு இந்த சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு ஒவ்வொரு ரோட்டரி சங்கத்தை சார்ந்த நல்லுள்ளங்கள் நமக்கு இணைந்து வழங்கி இந்த நிகழ்வை நடைபெறுவதற்கு நல்ல ஒரு பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே இன்றைய நிகழ்வு நடைபெறுவதற்கு பங்களிப்பை கொடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருவையாறு சங்கத்தின் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த வேலையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதை போன்று ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பான பங்களிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து ரோட்டரி சங்கங்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நமக்கு பயிற்சிகளை கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து வித ஆசான்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நமக்கு ஒவ்வொரு வாழ்க்கை தத்துவத்தை சிறப்பான முறையில் ஒவ்வொரு தலைப்பிலையும் நமக்கு சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே தொடர்ந்து நமக்கு சிறப்பான ரோட்டரி மற்றும் ரோட்டரி அல்லாது பல்வேறு நபர்கள் இந்த நிகழ்வுல கலந்துகிட்டு சிறப்பாக பங்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு 800 நாட்கள் அல்ல, உங்களால் எத்தனை நாட்கள் இறைவன் கொடுத்த அந்த நாட்கள் தொடர்ந்து நடைபெற வேண்டும். தொடர்ந்து இந்த பங்களிப்பு அனைவருக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு அனைவருக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய 800வது நாளை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை 801வது நாளில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நன்றி. நன்றி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன்.